கங்கை கொண்ட சோழபுரம். அத்தியாயம் 4. தாகத்திற்கு இளநீர் சாப்பிடுகிறீர்களா? உயர்ந்த செவ்வக வடிவிலான அந்த பாறை தூணை விட்டு நகர்ந்து கேரளாந்தகன் வாயிலின் உள்ளே புகுந்த நேரம் கீழ்த்தள அறையின் இருட்டிலிருந்து ஒரு குரல் வந்தது. சட்டென்று அனிச்சையாக அருண்மொழி பட்டனின் இடது கை வாளின் உரைக்கு போக வலது கை சுருங்கி விரிந்தது. இன்னும் ஒரு அசைவு வந்தால் வாள் சட்டென்று உருவப்பட்டு இருட்டை நோக்கி காண்பிக்கப்படும். இது திட்டமிட்டு செய்யப்படுவது அல்ல, புத்தியில் படிந்து போன வேலை. பதட்டப்படுத்தி விட்டேனோ? மன்னிக்க வேண்டும். நான் வெளியே வர விருப்பமில்லாமல் தான் உள்ளே உட்கார்ந்திருக்கிறேன். இங்கே 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருக்கின்றன. நான் செம்புலி, மெய்காப்பாளர் படையில் உபதளபதி. என்னை உங்களுக்கு நினைவிருக்குமா என்று தெரியவில்லை. நாம் சந்தித்து நாளாயிற்று. செம்புலி, ஞாபகம் இருக்கிறதே இந்த பெயர். ஏன் இருட்டில் இருக்கிறீர்கள்? வெளியே வாரும். அருள்மொழி தேவர் இருட்டை துழாவியபடி கேள்வி கேட்டார். இப்போதைக்கு வரவேண்டாம் என்று நினைக்கிறேன். காய்கள் சீவி அனுப்புகிறேன். அப்படி உட்கார்ந்து தாகசாந்தி செய்து கொள்ளுங்கள். வெளியே வந்தால் என்ன? இங்கு பலருக்கு அடையாளம் தெரியும். நான் வந்தால் வேறு யார் முக்கியஸ்தர்கள் வருவார்கள் என்று கேள்வி கேட்பார்கள், மண்டைக்குள் ஆராய்வார்கள். எனவே அப்படி எவருக்கும் சந்தேகம் எழாவண்ணம் உட்கார்ந்திருக்கிறேன். யார் இங்கு முக்கியமாக வரப்போகிறார்கள்? எதற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? இப்பொழுது செம்புலியின் உருவம் நன்றாக தெரிந்தது. வல்லவராயர் வந்தியத்தேவர் என்று சொல்லப்பட்டது. 60 அவகைக்கு மேலும் செம்புலியின் வயது இருக்கக்கூடும். மெய்க்காவல் படையின் வெகு நாளாக செம்புலி கலந்திருப்பதை பார்த்திருக்கிறார். 10 வருடங்களுக்கு முன்பு ராஜேந்திர சோழரின் உணவை சோதிக்கும் ஆளாக வந்து, அதற்கு பிறகு எந்நேரமும் உடனிருக்கும் ஆளாக மாறி, பிறகு ராஜேந்திர சோழனுடைய நகர்வுக்கு முன் நகர்வாய் போகின்ற ஆளாக வந்திருக்கின்றார். வேற யார் இங்கு வரப்போவது? ராஜேந்திர சோழரா? நீங்கள் வருவீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். 2 அதிகாரிகள் இருக்கிற பொழுது அந்த இடத்தில் சூழ்நிலையை தக்கவாறு ஆராய்ந்து செய்தி சொல்ல வேண்டும் என்றும் எனக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நான் வந்தியத்தேவருக்கு செய்தி சொல்லிவிட்டேன். இந்த இடம் சுத்தமாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என்று சமிக்ஞை அனுப்பிவிட்டேன். என்ன சமிக்ஞை அது? பிரகதீஸ்வர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இதுதான் நான் அனுப்பிய செய்தி. என்னையா இது? அக்கிரமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கோவிலை எழுப்பி இது கடவுளுடைய இடம் என்று ராஜராஜர் அறிவித்திருக்க, இந்த இடத்தில் உள்ள கடவுள் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சமிக்ஞை அனுப்ப எவ்வளவு தைரியம் வேண்டும்? கடவுளுடைய உறக்கம் நம்முடைய உறக்கம் போல் அல்ல. இந்த இடத்தில் இந்த நேரத்தில் ஆக்கலோ அழித்தலோ எதுவும் இல்லாத அமைதியாக அவர் இருக்கின்றதால் ஊர் சுகமாக இருக்கின்றது. அவர் இருக்கின்ற தைரியத்தில் எல்லாம் நலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம்தான் அது. காவல் காக்க அவர் இருக்கிறார் என்ற அர்த்தமும் அதில் அடங்கி இருக்கிறது. நம்முடைய உறக்கம் மெய்மறந்த உறக்கம். கடவுளுடைய உறக்கம் செயலற்ற அமைதி. அடி சக்கை, தஞ்சாவூரில் யார்தான் தத்துவம் பேசுவது என்றில்லை. ராஜராஜர் ஆரம்பித்து வைத்த பழக்கம். எல்லாவற்றிலும் ஏதேனும் பொருள் தேடுவது என்பது அவருடைய இயல்பு. அதை பல பேர் கை கொண்டு எல்லோரும் ராஜராஜராகவே நடிக்கவும் பேசவும் ஆரம்பித்து விட்டீர்கள். நீர் வலப்பக்கம் மிகப்பெரிய கொண்டையாய் குடுமி முடித்ததும் ராஜராஜருடைய சாயல்தானோ? அவரை பார்த்து போட்டு கொண்டதுதானோ? என்ன தவறு இருக்கிறது? போட்டுக்கொள்கிறேன். வழுக்கை தலை என்றால் ராஜராஜரை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் நான் வெளிப்படுத்தியிருப்பேன். உமக்கு வழுக்கு தலை, எப்படி இருப்பீர்? குறுந்தாடி, அடர்த்தியான மீசை, நெற்றியில் பட்டை திருநீறு, நடுவில் சந்தனம், அதற்கு நடுவே குங்குமம், காதுகளில் ருத்ராட்ச மணிகள், கழுத்தில் பெரிய ருத்ராட்சம், வலது கையில் என்னுடைய கேயூரம், இடது கையில் ருத்ராட்ச வளையம். சரி, வந்தியத்தேவருடைய வருகை அதிரடி சோதனை என்று யார் உமக்கு சொன்னார்கள்? வந்தியத்தேவரே சொன்னார். வந்தியத்தேவரும் நானும் வருவதற்கு மெய்க்காவல் படை ஊடுருவி வருவானேன்? ஒருவேளை வரலாம். யார் வரலாம்? யார் வர வேண்டுமோ அவர் வரலாம். அடடா, மெய்க்காவல் படை உபதளபதி என்றால் நேரடியாக பேச மாட்டீர்களோ? நான் சோழப்படையின் சேனாதிபதி என்பது மறந்து போயிற்றோ? எப்படி மறக்கும்? உங்கள் வீரமும் புகழும் அறிவும் ஆற்றலும் மாமன்னர் ராஜராஜரால் கொண்டாடப்பட்டது. இப்போது சக்கரவர்த்தி ராஜேந்திர சோழர் அவர்களாலும் போற்றப்படுகிறது. உங்களை நெல்முனை அளவு கூட குறைத்து நான் மதிப்பிடவில்லை. நிதானமாக பேசுவதற்கு நாங்கள் பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே எப்படி பேசினாலும் அப்படித்தான் வரும். அதுவும் தவிர நான் சோழ தேசத்தின் சேனாதிபதி. அருண்மொழி பட்டருக்கு கட்டுப்பட்டவன் அல்ல.
ராஜேந்திர சோழருக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன். எனவே உம்மை உபசரிப்பதிலும் என்னை வெளிக்காட்டிக் கொள்வதிலும் உங்களோடு மெல்லிய வாக்குவாதத்தோடு பேசுவதும் என்னுடைய கடமைகளில் ஒன்று. நீர் வெளிவட்ட மெய்காப்பாளர் தானே? ஆமாம். அப்படியானால் ராஜேந்திர சோழர் வருகிறார் என்ற அர்த்தமா? தெரியாது. வந்தியத்தேவருக்கு சமிக்ஞை அனுப்புபவர் ராஜேந்திர சோழரின் ஆளை உபயோகப்படுத்திக் கொண்டார்கள். வந்தியத்தேவருக்கு ராஜேந்திர சோழரின் உத்தரவை மாற்றி அமைக்கவும் உரிமை உண்டு. எனவே அவர் சொல்படி இந்த இடம் வந்த பிரகதீஸ்வரர் உடங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற சமிக்ஞையும் அனுப்பிவிட்டேன். சகிக்க முடியவில்லை ஐயா. உங்கள் வயது குறித்து ஒரு மரியாதை தரும் வண்ணம் அமைதியாக இருக்கிறேன். இருங்கள், இப்பொழுது தாகசாந்தி செய்து கொள்ளுங்கள். நல்ல இனிப்பாக இருக்கிறது. சேர தேசத்து தென்னங்கன்று நட்ட 4 வருடத்தில் பெரும் பலன் கொடுத்திருக்கிறது. எங்கே நட்ட தென்னங்கன்று? இவை அனைத்தும் திருக்கோவில் குளம் சுற்றி நடப்பட்டு இருக்கிறது. நீர் ஊறும் இடம் நல்ல கன்று, அமோக விளைச்சல். சரியான இடத்தில் சரியானபடி நட்டிருக்கிறார்கள். இல்லையெனில் இந்த இடத்தில் இவ்வளவு இனிப்பான இளநீர் எவ்வளவு அற்புதம்! இன்னும் 2 வெட்டவா? எதிரே பதிலுக்கு காத்திராமல் கத்தியும் இளநீரும் மோதுவது தெரிந்தது. இப்பொழுது இருட்டில் அந்த மனிதர் செம்புலி தெளிவாக தெரிந்தார். கிட்டத்தட்ட ராஜராஜரின் நடை, உடை, பாவனைகளை தன்னுள் ஏற்றுக்கொண்டு அவற்றை பற்றிய நினைவோடு வாழ்பவர் போலவே தெரிந்தார். தஞ்சையில் உள்ள வயதான மறவர்கள் இன்னும் பல பேர் ராஜராஜரின் மயக்கத்திலிருந்து விடுபடவில்லை. எது பேசினாலும் எப்பொழுது பேசினார்களும் அவர்கள் பேச்சு ராஜராஜரிடம்தான் வந்து முடியும். நீங்கள் தொட்ட பாறையை சுருக்கு கட்டி மேலே இழுத்ததில் எனக்கும் பங்கு உண்டு. உமது பக்கம் பாறையை 3 பேர் தூக்க அடியில் கைவிட்டு கயிறை மறுபக்கம் இழுத்தவன். அவர்கள் விட்டிருந்தால் என் 2 கைகளும் துண்டாயிருக்கும். என் கதி அதோ கதிதான் ஆயிருக்கும். ஆனால் சோழ வீரர்கள் ஒருபொழுதும் கைவிட மாட்டார்கள். சோழ வீரர்களுடைய உறுதியும் துணிச்சலும் தான் இன்றைய நல்வாழ்வுக்கு அடிவாரம். இளநீர் கிறுகிறுப்பான தித்திப்போடு இருந்தது. வழுக்கை நல்ல மனத்தோடும் சுகமாக சுவையோடும் இருந்தது. 3 இளநீர் வயிறை நிறைத்தது. இது இந்த நேரம் நிச்சயம் தேவை. ஆனால் வருகிறவர்களுக்கு இளநீர் வெட்டவா இவரை அனுப்பி இருப்பார்கள்? வந்தியத்தேவர் இந்த இடம் சுத்தமாக இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? சோழ தேசத்தில் எந்த இடம் அசுத்தமாக இருந்திருக்கிறது? எந்த பகுதி பயப்பட வேண்டிய இடமாக இருந்திருக்கிறது? ஆனால் வந்தியத்தேவர் வருகைக்காகவும் என்னுடைய வருகைக்காகவும் செம்புலி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெகு நிச்சயம் ராஜேந்திர சோழர் இங்கு வரப்போகிறார். என்ன காரணமாக இருக்கும்? அருள்மொழி பட்டரின் மனம் வேகமாக ஆராய துவங்கியது. முன்னும் பின்னும் 40 வீரர்கள், அதற்கு பின்னால் 100 பேர் ஈட்டியும் கேடையுமாய் ஓடி வருகின்ற சிறிய படை, பிறகு சிறிது நேரம் கழித்து தேர்ப்படை, அவசியமெனில் யானைகளும் வரும். இதுதானே ராஜேந்திர சோழரின் உலா. இப்படி செம்புலியை அனுப்பி வேவு பார்க்க வேண்டுமென்றால் அப்படி வரப்போவதில்லை என்றுதானே அர்த்தம். அப்படி வராமல் இரகசியமாக மாறுவேடமிட்டு வரப்போகிறாரா? அப்படி வரவேண்டிய அவசியம் என்ன? அந்த அறையின் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டிருந்த அருண்மொழி மெல்ல எழுந்து கேரளாந்தகன் வாயிலை தாண்டி பெரும் வெளி ஒன்றை கடந்து ராஜராஜரின் வாயிலை அடைந்தார். அங்கும் இதுபோல பாறைகள், பாறை தூண்கள் இருந்தன. குறுக்கு கட்டைகளும் நல்ல அகலத்திலும் நீளத்திலும் இருந்தன. ஒவ்வொன்றாய் உற்று கவனித்தபடி இவை கட்டப்படும் போதெல்லாம் நான் கவனித்திருக்கிறேன் என்று பூரிப்போடு நகர்ந்து சென்று கொண்டிருந்தார். கேரளாந்தகன் வாயிலும் ராஜராஜரின் வாயிலும் தாண்டி அவர் பெரும் திடலுக்குள் காலடி வைத்ததும் எதிரே பஹும் என்ற ஒளியற்ற வடிவத்தோடு விமானம் குபீர் என்று தெரிந்தது. மனம் கைகூப்பியது. வெட்டவெளிக்கு நடுவே தனியாக ஒரு விமானம். உள்ளே இறைவன் என்ற ஒரு அழகு வேகமாய் நெஞ்சில் ஒட்டி கொண்டது. உள்ளுக்குள் இருப்பது மட்டும் இறைவன் அல்ல அருண்மொழி, இந்த விமானமே சிவலிங்க ரூபம்தான். இந்த சிவலிங்கத்திற்குள் இன்னொரு சிவலிங்கம் உள்ளே இருக்கிறது. இந்த சிவலிங்கம் விமான சிவலிங்கத்திற்கு மேலே ஆகாயம் இன்னொரு சிவலிங்கமாக இருக்கிறது. ஆக ஆகாயம் என்ற சிவலிங்கம், விமானம் என்ற சிவலிங்கம், அதற்குள்ளே நடுவே உயரமாக நாம் அமைத்த சிவலிங்கம். இதுதான் இறைவன் என்று பிரமித்து போய் நின்றால், இல்லை இதனினும் பெரியவன் என்று வேறொரு வடிவம் தோன்றும். அடடே, இதுதான் இறைவன் என்று பிரமித்து போய் நின்றால், இல்லை இது பிரபஞ்சம் முழுவதுக்கும் சொந்தமான ஒரு விஷயம் என்று தோன்றும். உள்ளுக்குள்ளே தோன்றுகின்ற ஆத்ம தரிசனம் மட்டுமே கடவுள் தேடலாக முடித்துவிட முடியாது.
அந்த ஆத்ம தரிசனம் தாண்டி எதிலிருந்து இது உண்டானது என்ற கேள்வி ஒன்று வரும். அப்பொழுது வேறு ஒரு வரி வடிவம் தோன்றும். அந்த வரி வடிவம் அங்கிருந்து ஏற்பட்டிருக்கும் என்றபோது பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய பரப்பு நமக்குள் வந்து அமர்ந்து கொள்ளும். பிரபஞ்சத்திற்கு மேலே என்ன இருக்கிறது என்று தெரியாது. தெரிந்தாலும் சொல்ல முடியாது. சொல்ல முடிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாது. அது சொல்லலுக்கு அப்பாற்பட்டது. பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டம் வரை ஓரளவு அமைதியாக இருந்தால் புரிந்து கொள்ளலாம். ராஜராஜர் தோளில் கை வைத்து விமானம் பார்த்தபடி சொன்ன காலம் ஒன்று உண்டு. வந்தியத்தேவர் வந்துவிட்டார். செம்புலி அடிக்குரலில் பேசினார். அவருடைய மெய்க்காவல் 2 பேர் நகர்ந்து உள்ளே போனார்கள். அவர்களும் பிரகதீஸ்வரர் உறங்குகிறார் என்ற செய்தி அனுப்புவார்களா? இருக்காது. வேறு ஏதேனும் செய்தியாக இருக்கும். என்ன செய்தி? கருடப்பச்சி வந்துவிட்டது. என்னது கருடப்பச்சி? யாரை சொல்கிறீர்கள்? உங்களைத்தான். நான் கருடப்பச்சியா? ஆமாம். என்னையா இது? நீர் வைஷ்ணவர், அந்தன சொரூபம், ஆனால் மாமிச பக்ஷினி. போர் தொழில் உம்முடைய வேலை. கருடன் பார்ப்பதற்கு அந்தணன் போல கழுத்து வெள்ளையாக இருந்தாலும் சீரிப்பாய்ந்து சாகதங்கள் செய்வதில்லையா? அதே போல நீரும் செய்கிறவர். எனவே உமக்கு கருடப்பச்சி என்றுதான் பெயர். என்னை அவர்கள் பார்க்கவில்லையே. பார்த்தும் பார்க்காதது போல் நடிப்பதுதான் அடிப்படை பாடம். ராஜேந்தர் வருவாரா? எனக்கு தெரியாது. அருள்மொழி மௌனமானான். என்ன காரணம் என்று செம்புலியை கேட்கலாமா? வேண்டாம். பிசகாக போகும். செம்புலிக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து விட வேண்டாம். அருண்மொழி பட்டன் எழுந்து நின்றான். தொலைவில் குதிரைகள் வரும் புழுதி உயர்ந்தது. முன்னும் பின்னுமாக 30 படை வீரர்களோடு வந்தியத்தேவர் நடுநாயகமாக வந்திறங்கினார். என்ன வயதானால் என்ன? இந்த மனிதருக்கு மட்டும் எப்படி ஒரு பேரழகு முகத்திலும் உடம்பிலும் ஒட்டி கொண்டிருக்கிறது. அரசிலம் குமரிகளை மயக்க வைக்கின்ற சொக்க வைக்கும் அழகு. இவர் எங்கிருந்து பெற்றார்? காதோறும் தாடை மயிர் சிரிக்குமா? வெண்ணிற தாடியும் சிரிக்குமா? நீண்ட பின்சிகை சிரிக்குமா? சோழ வீரர்களை விட ஒரு பிடி உயரம். உடம்பு கட்டுப்பாடாலும் பயிற்சியாலும் இறுகிய உடம்பு. கழுத்தில் முத்துவடம், நீண்ட தங்க சங்கிலி, சங்கிலியில் கோர்த்த பதக்கம், பதக்கத்தில் ராஜராஜரின் உருவம். சோழ தேசத்தின் நிதி நன்மைக்கு முக்கிய மந்திரி என்பதற்காக 2 பக்கமும் புலிச்சின்னம் பதிக்கப்பட்ட கோபுரங்கள், வாள் வீரர்கள் இறுக்கமாக அணிந்து கொள்கின்ற மணிக்கட்டுப்பட்டை, இடுப்பின் மேலும் சீனப்பட்டு, ஆனால் 3ஆம் துண்டு பருத்தி துணியில் முறுக்கி கட்டப்பட்டு இடுப்பில் இறுதி இருந்தது. தலைப்பாகை பற்றியோ கிரீடம் பற்றியோ எப்போதுமே வந்தியத்தேவர் கவலைப்பட்டதில்லை. நிதி அமைச்சராக இருப்பதால் தலையில் அவருக்கென்று அணிந்து கொள்கின்ற ஒரு பாகை உண்டு. ஆனால் அதை அவர் அணிந்து பார்த்ததே இல்லை. கேரளத்தின் சந்தன நறுமணம் அவர் காதோரத்தில் இருந்தும் கழுத்து பிடரையில் இருந்தும் வீசிற்று. மன்னன் உடுப்பதில் படு சுத்தம், சுகவாசி என்று உடம்பின் எல்லா அங்கங்களிலும் தெரியும். பாதரட்சையை வாசலிலேயே கழற்றி போட்டிருப்பார் போல விரல் நகங்கள் சுத்தமாக இருந்தன. சோழ தேசத்தின் மிக பெரிய தூணை, நிதியமைச்சரை, சேனாதிபதி அருள்மொழிவர்மன் நமஸ்கரிக்கிறேன். நான் கௌசிக கோத்திரம், யஜுர்வேதம். ஸ்ரீகிருஷ்ணன் என்பது எனக்கு வைத்த பெயர். ஆனால் அருள்மொழிவர்மன் என்று அழைக்கிறார்கள். நான் இன்னமும் மாணக்கன் என்று நமஸ்கரித்தான். எதற்கு இப்படி ஒரு வணக்கம்? நீர் அந்தணன், நான் மறவன். இது செய்வது வழக்கமில்லையே. அவர் மெல்ல சிரித்தார். அந்த சிரிப்பிலும் வசீகரம் கொடிகட்டி பறந்தது. குலப்பிறப்பு மரியாதையை கொடுத்து விடாது. ஆனால் சில முகங்களை பார்க்கும் பொழுது இவர் அந்தணரை விட உயர்வு என்று தோன்றும். அதனாலேயே மரியாதை இயல்பாக வரும். தன்னை பற்றி விண்ணப்பித்துக் கொள்ள ஆசை வரும். உங்களை பார்த்த பிறகு அப்படித்தான் தோன்றுகிறது. 4 தினங்களுக்கு முன்பு பார்த்தேன். ஆயினும் நமஸ்கரிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அருண்மொழிப்பட்டா, உன்னுடைய பதிவில் வேறு எவர் இருந்தாலும் பேயாட்டம் ஆடியிருப்பார்கள். உன் தகப்பனான கிருஷ்ணன் ராமனிடம் இருந்த செல்வாக்கை எந்த மகன் அனுபவித்திருந்தாலும் எந்த விதத்திலாவது ஆடியிருப்பார். ராஜராஜருக்கும் நெருக்கம், ராஜேந்திர சோழருக்கும் நெருக்கம், சோழ தேசத்தின் எல்லா படைகளுக்கும் மூத்த தளபதிகளில் ஒருவர் என்ற தகுதிகள் இருப்பினும் அது பற்றி அக்கறை கொஞ்சம் கொள்ளாது எல்லா இடத்திலும் புகுந்து புறப்படுகிறார் பார். இதுதான் உன்னை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. இதுதான் உனக்கு முன்னேற வாய்ப்புகள் அளித்திருக்கிறது. உன்னை பற்றி இன்று காலை ஒருவர் சொன்னார். ஒரே ஒரு வார்த்தையில் உன்னை பற்றி விளக்கினார். என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? அருண்மொழி சிரிப்போடு கேட்டான். நாணஸ்தன் என்று சொன்னார். தத்துவ நாணத்தில் சிறந்தவர் என்று இதற்கு அர்த்தம் இல்லை, கெட்டிக்காரர் என்று அர்த்தம். கெட்டிக்காரத்தை அவ்விதமாகவே சொல்லலாம்.
நாணஸ்தன் என்று சொல்கிறார்களா? ஏன்? யாருக்கும் தீங்கு செய்யாத கெட்டிக்காரத்தனம்தான் நாணம். அகந்தை இல்லாத கெட்டிக்காரத்தனம்தான் நாணம். உன்னை கெட்டிக்காரன் என்று சொல்லவில்லை, நாணஸ்தன் என்று சொன்னார். சொன்னது மாமன்னர் ராஜேந்திரரா? இதுதான் நாணஸ்தன் அடையாளம். காய்ந்த மூங்கிலில் நெருப்பு பிடித்து கொண்டது போல உடனே குப்பென்று விஷயத்தை புரிந்து கொள்கிறாய். எதற்காக சொன்னார் தெரியுமா? சொல்லுங்கள், அதையும் காது குளிர கேட்கிறேன். நாகை போகிறாயாமே? ஆமாம். விகாரையில் தங்குகிறாயாமே? ஆமாம். அங்கு வருகின்ற கடல் பயணிகளை ஆவலோடு கவனிக்கிறாயாமே? உண்டு. மரக்கலன்கள் ஏறி சோதிக்கிறாயாமே? அது என் வேலையில் ஒரு பகுதி. மரக்கலன்களை படம் வரைய சொல்லி தனித்தனி சுருளை வைத்திருக்கிறாயாமே? எப்பொழுதும் வேண்டுமானாலும் ராஜேந்திரர் வந்து பார்க்கலாம் என்று அழைப்பு அனுப்பினாயாமே? உண்மை. ஆனால் இதில் நாணஸ்தன் என்று சொல்வதில் என்ன இருக்கிறது? என்னுடைய வேலைகள்தானே. சோழ தேசத்தின் அடுத்த இடம் கடற்பயணம் என்று அருண்மொழி புரிந்து வைத்திருக்கிறான் என்று பாராட்டினார். அவருக்கு என் நன்றியை சொல்லுங்கள். ஆனால் அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பது மாமன்னர் ராஜேந்திரரை தவிர நான் அல்ல. அப்படி அவர் ஏதேனும் ஒரு விஷயம் பற்றி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் எப்பொழுதும் என்னை தயார்படுத்திக் கொள்கிறேன். தெரியாது என்று சொல்வது சேனாதிபதிக்கு அழகல்ல என்பதால் தகவல்கள் சேகரித்த வண்ணம் இருக்கிறேன். ஸ்ரீவிஜயத்திலிருந்து வந்த கப்பலை மடக்கி கடுமையாக சோதனையிட்டாயாம். அந்த நாவாயிலுள்ள ஊழியர்கள் 6 பேரை 2 மாலுமிகள் உட்பட கைது செய்து வைத்திருக்கிறாயாம். ஆமாம், குடந்தை சிறையில் இருக்கிறார்கள். பிட்சுக்கள் விடுப்புவிக்கும்படி மன்றாடியும் மறுத்துவிட்டாயாமே. ஆமாம், அந்த மாலுமிகள் நடவடிக்கை அகம்பாவமாக இருந்தது. அந்த புத்த பிட்சுக்கள் எதனாலேயோ அந்த மாலுமிகளுக்கு பயப்படுகிறார்கள். அதில் ஒருவன் மிக அகங்காரத்தோடு நடந்து கொண்டான். புத்த பிட்சு எதிரிலேயே மீது கால் போட்டு கொண்டு அமர்ந்து கொண்டான். இழுத்து தரையில் போட்டு மிதித்தேன். மிக வேகமாக மோதினான். இரும்பு போன்ற கைகள் அவனுக்கு. அந்த கைகளையே இறுகப் பற்றி திசை திருப்பி பிடரியில் ஓங்கி அடித்தேன். எழுந்திருக்க ஒரு நாளாயிற்று. வேறு ஏதேனும் முக்கிய தகவல்கள் கிடைத்தனவா? எங்கே? அந்த மரக்கலத்திலிருந்து, அந்த மாலுமிகளிடமிருந்து. மாமன்னர் ராஜேந்திரர் வருகிறாரா? அருண்மொழி, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன். அதற்கு பதில் சொல். வேறு ஏதேனும் முக்கிய தகவல்கள் அந்த மரக்கலத்திலிருந்து கிடைத்ததா? மாமன்னர் ராஜேந்திரர் வருகிறாரா? ஏன் என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாயா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலை மாமன்னர் ராஜேந்திரர் கேட்டால் அவரிடம் சொல்வதுதான் உசிதமே தவிர அவருக்கு முன்பு உங்களிடம் சொல்வது முறையல்ல. சேனாதிபதியான எனக்கு வழி தவறி நிற்றல் என்ற கெட்ட பெயரை கொண்டு வந்து கொடுக்கும். அகம்பாவமாய் பேசுகிறாய் அருண்மொழி. சற்று நேரம் முன்பு நாணஸ்தன் என்று சொன்னீர்கள். நாணஸ்தன் என்று நான் சொல்லவில்லை, மாமன்னர் ராஜேந்திரர் சொன்னார். அது பிசகு என்று இப்பொழுது தோன்றுகிறது. மாமன்னர் பிசகு என்பதையும் நீங்கள்தான் சரி என்பதையும் அவர் வந்ததும் தெரிவித்து விடுகிறேன். என்ன பூச்சு காட்டுகிறாயா? அருண்மொழி, நீ அவருக்கு கீழே கை கட்டி வேலை செய்கிறவன். நான் அப்படியல்ல. மாமன்னர் ராஜேந்திரருடைய தமக்கை குந்தவையை இந்த சோழ தேசத்து அரசியலில் முக்கியமான பெண்மணியை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் அவர் வீட்டு மாப்பிள்ளை. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து நான் உட்கார்கிறேனா என்று பார்த்து என்னை உட்கார சொல்லி சமிக்ஞை செய்த பிறகுதான் நிமிர்ந்து உட்காருவார். கவனித்திருக்கிறேன். அந்த மரியாதை எல்லாம் உங்களுக்கு நன்றாகத்தான் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னிடத்திலிருந்து வரவில்லையே. ஒரு நூல் இழை கூட என் மரியாதை குறையவில்லை. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கில்லை. சேனாதிபதி மன்னருக்கு அடங்கியவரே தவிர நிதி அமைச்சருக்கு கைகட்டி பேசுகிறவர் அல்ல. சோழ தேசத்தின் மீது எனக்கு அக்கறை உண்டு. யாருக்குத்தான் இல்லை? இங்குள்ள செம்புலி என்கிற மெய்க்காப்பல் படை கூட தனக்கு சோழ தேசத்தின் மீது மிகுந்த அக்கறை உள்ளதாய் பேசினான். செம்புலி இங்கே? யாருக்கு தெரியும்? செம்புலியை பார்த்தீர்களா? எனக்கு தெரியாது. செம்புலி என்ன தகவல் சொன்னான்? எனக்கு தெரியாது. இப்பொழுது உன்னுடைய முறையா? நீ பதில் சொல்ல மாட்டாயா? சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று ஒரு நிதி அமைச்சருக்கு தெரிய வேண்டும். எப்படி தகவல் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அப்படியே தகவல் கொடுக்கவும் தெரிய வேண்டும். தகவல் கொடுத்தால்தான் தகவல் கிடைக்கும் என்பது சாதாரணமான ஒரு கணக்கு. இது உங்களுக்கு ஏன் புரியவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. மாமன்னர் ராஜேந்திரருடைய வருகையை பற்றி நீ ஏன் கேட்கிறாய்? முறையீடு செய்ய வேண்டியிருக்கிறது. செம்புலி எங்கே? உங்கள் வயது முன்னிட்டு, உங்கள் அறிவுத்திறன் முன்னிட்டு, உங்களுடைய அனுபவம் முன்னிட்டு, நீங்கள் போர் செய்கின்ற தீரத்தை முன்னிட்டு உங்கள் கேள்விகளுக்கு நான் பணிவாக பதில் சொல்கிறேன்.
செம்புலி இந்த இடத்திலிருந்து கிளம்பி அரைக்கால் நாழிகை ஆகிவிட்டது. கேரளாந்தகன் வாயில் தாண்டி வடக்கு நோக்கி சற்று தூரம் நகர்ந்து அங்கு நின்றபடி வடக்கு திசையில் மன்னர் வருகிறாரா என்று பார்ப்பதற்கு போயிருக்கிறார். மன்னர் வருகிறார் என்று தெரிந்தால்தான் அப்படி பரபரத்து போயிருப்பார் என்பது என் அபிப்பிராயம். எனவே மாமன்னர் ராஜேந்திர சோழர் இங்கு வருகிறார் என்பது திண்ணம். வெளியூரில் இருந்து வரும் மாட்டு வண்டிகள் கோவிலுக்குள் நுழைந்தன. ஆண்களும் பெண்களுமாய் உள்ளே கிராமத்து மக்கள் உட்கார்ந்திருந்தார்கள். கேரளாந்தகன் வாயில் தாண்டியதும் கூச்சலிட்டார்கள். ராஜராஜன் வாயில் தாண்டியதும் இன்னும் வியந்தார்கள். கீழே இறங்கி நிலம்பட விழுந்து வணங்கினார்கள். சிவோகம் 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 என்று கத்தினார்கள். மாமன்னர் ராஜராஜர் வாழ்க என்று பிளறினார்கள். 2 பெண்களுடன் கூடிய ஒரு மாட்டு வண்டி வலப்பக்கம் திரும்பி நின்றது. இடப்பக்கம் மற்ற வண்டிகளெல்லாம் நிற்க, வலப்பக்கம் அந்த வண்டி திரும்பியதை ஒரு கோவில் காவற்காரன் மறுபக்கம் திரும்பு அருகே போய் நின்று விசாரித்தான். அவன் முகம் மாறியது. பின்னடைந்தான், வணங்கினான். அருண்மொழிக்கு புரிந்துவிட்டது. மாமன்னர் ராஜேந்திரர் மாட்டு வண்டியில் வெறுமே முண்டாசு கட்டிக்கொண்டு தன்னுடைய துணைவி வீரமாதேவியருடனும் தன்னுடைய துணைவி பறவையாருடனும் வந்திருக்கிறார் என்பது தெரிந்தது. நேரிடையாக போய் வரவேற்பதா அல்லது விலகி நின்று மன்னர் என்ன செய்கிறார் என்று பார்ப்பதா? மன்னர் வந்ததை அருண்மொழி கவனித்தான். ஆனால் வந்தியத்தேவர் கவனிக்கவில்லை. அவர் செம்புலியின் வரவை நோக்கி காத்திருந்தார். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.